வெல்கம் டு யஷீஷ் ஹோம். இன்றைக்கி நம்ம ஃப்ரூட் மிக்சடு தயிர் சாதம் செய்யலாம். வடித்த சாதத்தை ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறுனா தான் சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ ஆற வச்சுருக்க சாதத்தில் நெய் 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு வானல் வச்சு நெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாக வந்தது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் வீட்டிலே தயாரித்த நெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் எப்படி செய்யறது நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதே வானலில் இன்னும் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை சாதத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு தயிர், பால், திராட்சை, மாதுளம்பழம் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளித்து வச்ச சாதத்தில் பால் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம வீட்டிலே தெரிய வச்ச தயிர். தூள் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணது நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச திராட்சையை 2 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே மாதுளம்பழமும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கொத்தமல்லி தழை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுவையான ஃப்ரூட் மிக்ஸ் தயிர் சாதம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.